வணக்கம் நண்பர்களே. நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவுல எத பத்தி பார்க்க போறோம்னா, உபஜயஸ்தானங்கள் உருவானது எப்படி? உபஜயஸ்தானங்களுக்கு உண்டான சூட்சும விளக்கம் என்ன? அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். ஜோதிடத்துல பல்வேறு விதமான பரிமாண நிலைகள் உள்ளன. ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை நம்ம சேனல்ல விரிவாக ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு உபஜயஸ்தானத்தை பத்தி விரிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ஜோதிடத்துல பல்வேறு விதமான ஸ்தானங்கள் உள்ளன. இந்த 12 கட்டங்களையும் வெவ்வேறு ஸ்தானங்களாக பிரித்து வைத்துள்ளனர் நமது முன்னோர்கள். அது என்ன வரிசையில பார்த்தீங்கன்னா, கேந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது கேந்திர ஸ்தானம் 1, 4, 7, 10, கோணம் 1, 5, 9. அதுக்கு அடுத்தாப்புல பணபரம்னு ஒண்ணு இருக்கு. 2, 5, 8, 11ஆம் வீடுகளை பணபர வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அபோகலிபம் அப்படின்னு ஒரு ஸ்தானங்கள் உண்டு. 3, 6, 9, 12 அபோகலிபம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது 6, 8, 12. இதே வரிசையில வரக்கூடியது தான் உபஜய ஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 3, 6, 10, 11. இதுல உபஜய ஸ்தானத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போயிட்டோம். இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி ஸ்தானம், முன்னேற்ற ஸ்தானம், அபிவிருத்தி ஸ்தானம், அவ்வளவுதான். இதைத்தான் நாம உபஜயஸ்தானம் என்று அழைக்கிறோம். எதனால இந்த குறிப்பிட்ட ஸ்தானங்களை மட்டும் வளர்ச்சி ஸ்தானங்கள், வெற்றி ஸ்தானங்கள் என்று அழைக்கிறார்கள் என்றால், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியாக புதன் வருவார். 10க்கும் 11க்கும் அதிபதியாக சனி வருவார். புதன் கல்வியையும் புத்தியையும் குறிக்கக்கூடியவர். சனி தொழில்காரகன், கர்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, தொழிலோடு கல்வி சேரும் பொழுது ஜாதகரால மிகச்சிறப்பாக செயல்பட முடியும். இங்கே கல்வி என்ற உடனே ஸ்கூலு, காலேஜ் படிப்பு, புஸ்தகம் இதை மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனுபவ அறிவு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், சமயோஜித புத்தி இவை அனைத்துமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இந்த நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா, படித்த முட்டாள்களும் நிறைய பேர் உண்டு, படிக்காத மேதைகளும் நிறைய பேர் உண்டு. ஆக இங்கே புதனின் அமைப்பை பொறுத்து தான் ஒருவருடைய அறிவை எடை போட வேண்டும். ஆக ஜாதகத்தை பார்த்தோன்னே 2, 4, 9ஆம் வீட்டை வச்சு நம்ம கல்வியை அளந்து கொள்ள முடியும், கல்வியை எடை போட முடியும். ஆனா புதனை வச்சுதான் நம்முடைய அறிவு, ஞானத்தை குறிக்கக்கூடிய 5ஆம் வீட்டை வச்சுதான் ஞானத்தை குறிக்கக்கூடியது, அனுபவத்தை குறிக்கக்கூடியது. 9ஆம் வீடு அனுபவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக இந்த 1, 5, 9 புதன் ஆகிய கிரகங்களை ஆகிய அமைப்புகளை வச்சுதான் நம்முடைய அறிவு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையுமே, சமயோஜித புத்தி இது எல்லாத்தையுமே நம்ம எடை போட வேண்டும். ஆக ஒரு தொழில் தொடங்கி நடத்துவதற்கு இந்த சமயோஜித புத்தி, அனுபவ அறிவு, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள், கெட்டிக்காரத்தனம், பேச்சு திறமை இது எல்லாமே மிக மிக முக்கியமானதாகும். இதை எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு புதன். ஆக சனியாகிய தொழில்காரகனோடு கெட்டிக்காரத்தனத்தை குறிக்கக்கூடிய, புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடிய புதன் இணையும் பொழுது அந்த ஜாதகரால தொழில் வகையில மிகப்பெரிய ஏற்றங்களை பெற முடியும். ஆக இந்த அமைப்பை குறிப்பது 3, 6, 10, 11 என்ற அமைப்பாகும். ஆக நமது திறமையை, அதாவது 1ஆம் பாவம், நமது திறமை என்பது ஜாதகரை குறிக்கக்கூடியது. நம்மளுக்கு என்ன வாய்க்கப்பட்டுள்ளது, நமக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கக்கூடிய லக்ன பாவகத்திற்கு முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் பாவகத்தின் வழியே உழைப்போடு சேர்த்து, அதாவது 6ஆம் பாவகமாகிய உழைப்போடு சேர்த்து தொழில அனுபவத்தை செலுத்தும் பொழுது, 10ஆம் பாவகமாகிய தொழிலில் இருக்கக்கூடிய அனுபவத்தை செலுத்தும் பொழுது லாபம் எனும் 11ஆம் பாவகம் செயல்படுத்தப்படுகிறது என்பதை குறிப்பதற்காகவே உபஜயஸ்தானம் இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது நமது கர்மஸ்தானமாகிய நமது திறமை, அறிவு, ஞானத்தை குறிக்கக்கூடிய லக்னத்திலிருந்து 3ஆம் வீடாகிய முயற்சி ஸ்தானம் இயக்கப்பட்டு அதன் மூலமாக உழைப்பை கொடுத்து 10ஆம் வீடாகிய தொழில் ஸ்தானத்துல நம்முடைய அறிவு, திறமை, உழைப்பு, முயற்சி அனைத்தையும் செலுத்தும் பொழுது 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம் செயல்பட்டு ஒருவருக்கு லாபம் அடைய வைக்கிறது. ஆக இது நம்ம தொழில மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லா விதமான முயற்சிகள், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கை நடவடிக்கைகள் அனைத்துக்குமே இந்த 3, 6, 10, 11 செயல்படும். 10ஆம் இடம் என்பது கர்மகாரகன். கர்மகாரகன் என்பது தொழில் செய்வதை மட்டும் குறிப்பது அல்ல. தொழிலோடு சேர்த்து நாம் செயல்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறிக்கக்கூடியது 10ஆம் பாவகம். செயல்பாடுகள் அப்படின்னாலே அங்க கேந்திரஸ்தானம் வந்துவிடும். ஆக இங்க 4, 7, 10 என்பது கேந்திர ஸ்தானங்கள் அனைத்துமே செயல்பாட்டை குறிக்கக்கூடியது. ஆக கர்மத்தின் வழியாக, கர்மஸ்தானத்தின் வழியாக நம்ம லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு 10, 11 குறிக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்தில் வரக்கூடியது. 6ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானத்தில் வரக்கூடியது. இதுல 3ஆம் பாவம் 11ஆம் இடத்திலும் வரக்கூடிய அனைத்து நட்சத்திரமுமே லக்னாதிபதிக்கு கோணாதிபதியின் சாரமாகவோ அல்லது லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தின் சாரத்திலே அமையும். அதாவது இன் சிம்பிள், லக்னாதிபதிக்கு உகந்த நட்சத்திரமாக இந்த 3ஆம் பாவகத்திலும் 11ஆம் பாவகத்திலும் வரும்
எல்லா லக்கணங்களுக்குமே. இந்த காரணங்களால தான் 3ஆம் இடத்தை வெற்றி, விஜயஸ்தானம், காரியஸ்தானம், அனுகூல ஸ்தானம் என்று சூட்சமமாக அழைக்கப்படுகிறது. 11ஆம் இடத்தை லாபஸ்தானம், அதாவது தன் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம், ஆதாயம் அடையக்கூடிய ஸ்தானம் என்று சூட்சமமாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனால வெற்றியடைய வேண்டுமென்றால் தன் தன் நலனை நேசிப்பவர்களால் தனக்கு உறுதுணையாக இருப்பவர்களின் துணையை கொண்டே அடைய முடியும் என்பதை தான் இந்த 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் குறிக்கின்றது. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா சுக்கிரன், சனி, புதன் இவர்கள் மூவருமே ஒருவருக்கொருவர் உறுதுணையாக நடந்து கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பை கொடுத்து முன்னேற்றத்தை அடையக்கூடிய கிரகங்கள் ஆகும். ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், முயற்சி எந்த ஒரு காரியமாக தொழிலுக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னா கூட அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு நம்ம சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு முயற்சி செஞ்சு அதை நம்ம டிரைவ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த கடைக்கு போய் தொழில் ஸ்தானமாகி அந்த கடைக்கு போய் நம்ம காசை கொடுத்து அந்த செயல்படுறோம் பார்த்தீங்களா, செயல்பாடு காசை கொடுத்து அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டா தான் நமக்கு அந்த 11ஆம் பாவகம் எனும் ஆசையை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானம் நிறைவேறும், செயல்பாட்டுக்கு வரும். இதை குறிப்பதற்காகத்தான் 3, 6, 10, 11 உபஜயஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு எளிய உதாரணத்துக்காக சொன்னேன். எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய உதாரணமாக இதை சொன்னேன். ஆக இது ஒரு பேசிக் திங். இதுக்காகத்தான் அந்த 3, 6, 10, 11 சொல்லப்படுகிறது. எந்த ஒரு லக்னத்துக்குமே பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு பகை கிரகமாகவே வரும் அல்லது ஆகாத கிரகமாக வரும். இதை எதை குறிக்கிறது என்றால் வெற்றி என்பது எளிதானது அல்ல. எளிதாக அடைவது வெற்றி என்பது ஆகாது. போராடி பெறுவதே வெற்றியாகும். அதுவே உபஜயஸ்தானத்தின் சூட்சமமாகும். ஆக நாம எந்த ஒரு செயலையும் அடைவது வெற்றியாகாது, போராடி வெற்றி கொள்வதே வெற்றியாகும். அதுதான் 3, 11 குறிக்கின்றது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகத்திலும் சனியும் புதனும் சேர்க்கை பெறும் பொழுது, தொடர்பு பெறும் பொழுது தொழில் நுணுக்கம் அறியக்கூடிய அமைப்பாகும். தொழிலில் இன்டெப்த் நாலேஜை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். நம்ம ஏற்கனவே சனியும் புதனும் சேர்க்கை என்ன விதமான பலன்களை தரும்ன்றத அமைப்புல ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அதுலேயுமே இந்த சனி புதன் சேர்க்கை தொழில்நுட்ப ரீதியாக அறிவை தரும் அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கோம். இந்த சனி புதன் சேர்க்கையை குறிக்கக்கூடியது இந்த உபஜயஸ்தானத்தின் விளக்கமாகும், சூட்சமமாகும். 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது 3ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்திற்கு கோணத்தில் வரக்கூடிய வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடும் 10ஆம் வீடும் ஆகும். ஒருவருக்கு பண வரவு வருகிறது என்றால் இந்த இரு வீட்டின் வழியாகத்தான் வர வேண்டும். இந்த இரு வீடின் செயல்பாடு ஏதாவது ஒரு வீடாவது செயல்பட்டு வரும் பொழுதுதான் நமக்கு தனம் உள்ள வரக்கூடிய அமைப்புகளை தரும். ஒன்று வேலைக்கு போகணும் அல்லது தொழில் செய்யணும், இந்த உழைக்கணும். 6ஆம் இடம் என்பது உழைப்பை குறிக்கக்கூடியது. உழைப்பின் மூலமாகத்தான் நமக்கு தனவரவு வர வேண்டும் என்பதை குறிக்கின்றது. இதுல 2ஆம் வீட்டுக்கு நேர் சமசப்த ஸ்தானமாகி 8ஆம் வீடு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது. இந்த 8ஆம் வீட்டின் காரகத்துவ பலன்களை பற்றி ஆதிபத்திய பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது 8ஆம் வீட்டின் ஆதிபத்திய பலன் என்ன பார்த்தோம்? திடீர் அதிர்ஷ்டம், உழைக்காமல் பணம் ஈட்டுவது, லாட்டரி, ரேஸ், புதையல், மறைமுகமான வருமானத்தை அனைத்துமே 8ஆம் பாவகம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம். வெளியில சொல்லிக்கொள்ள முடியாதபடி ஏன் இந்த 8ஆம் பாவகத்துக்கு இந்த பலம் கிடைக்குது, தனவரை உள்ள கொண்டு வரக்கூடிய பலம் இந்த 8ஆம் பாவகத்துக்கு எதுக்கு வருது, எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா அது 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கு நேர் சமசப்த ஸ்தானமாக வருவதனால இந்த 8ஆம் வீட்டுக்கு தனத்தை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்து விடுகிறது. ஆக இந்த 8ஆம் பாவகம் என்பது தன வீட்டுக்கு 7ஆம் வீடாக வருவதனால தனத்தையும் இழுக்கக்கூடிய அமைப்பு இந்த 8ஆம் வீட்டுக்கு உண்டு. சரி நண்பர்களே, உபஜயஸ்தானத்தை பற்றி விரிவாக நாம் இன்னைக்கு இந்த சேனல்ல பார்த்தோம், இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்தடுத்து ஜோதிட டாப்பிக்கில் நிறைய டாப்பிக்கை பற்றி விரிவாக பேசுவோம். நிச்சயமாக நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் ஜோதிடத்தில் அதிக ஆர்வமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.